இந்த அணைக்கட்டாபுத்தூர் என்பது அரக்கோணம் வட்டம் பேரம்பாக்கத்துக்கு அருகிலே உள்ளே இருக்கின்ற கிராமம் அணைக்கட்டாபுத்தூர். இது சாதாரண ஒரு கிராமம் கிடையாது. பல வேந்தர்களாலே பாராட்டப்பட்ட போற்றப்பட்ட மதிப்பிற்குரிய ஸ்தலமாக சொல்லப்படுகின்றது. இந்த அங்காள பரமேஸ்வரி இன்றைக்கு எழுந்தருளிருக்கிற ஸ்தலம்தான் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆதித்ய சோழன் அவர்கள் கட்டிய இந்த ஈஸ்வரனுடைய திருக்கோயில் இங்கே இருக்கின்றது. இங்கே அம்பிகை இன்று ஈஸ்வரனுடைய திருக்கோயில் வழியாக சிவபெருமானை தரிசித்துவிட்டு வேதம் முழங்க நாதத்துடன் அம்பிகை இங்கு அணைக்கட்டாபுத்தூரிலே அங்காள பரமேஸ்வரி உலா முடித்து ஈசனை நமஸ்கரித்து விட்டு ஈஸ்வரனுடைய கோயிலை வலம் வந்துவிட்டு இன்று அங்காள பரமேஸ்வரி இந்த திருக்கோயிலை நாடி வந்து கொண்டிருக்கின்றார். இந்த மேலதாள சத்தம் சிவன் கோயிலிருந்து சிவபிரானோடு இப்பொழுது அங்காள பரமேஸ்வரியானவள் இங்கே வந்து கொண்டிருக்கின்றார். அத்தகைய அருள்மிகு தருணத்தில் தான் அம்பிகையோட அருள் பெறுவதற்காக நம்ம இங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு தான் இந்த அங்காள பரமேஸ்வரி திருக்கோயில் உள்ளே நுழைந்து கொண்டிருக்கின்றோம். வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள், வாழை மரம், பச்சை வாழை மரத்தோட வேப்பிலையுடன் இந்த அம்பிகையை இப்போது தாய் வீட்டு சீதனத்துடன் வந்து கொண்டிருக்கின்றார். அந்த பசுமையாக என்று இருக்க வேண்டும் என்ற ஒரு அம்சத்தில் தான் நம்ம வந்து கட்டுறோம். எந்த ஒரு சுப நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த வாழை மரம் தான் நமக்கு ரொம்ப மிகுந்த ஒரு சுபிட்சத்தை தருகின்ற ஒரு தன்மை உடையது. அது மட்டும் இல்லை, பூங்காவனத்தம்மனாக எழுந்திருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி இந்த மாதிரி ஒரு கிராமிய சூழலில் தோட்டத்துக்கு நடுவில் எழுந்தருளியவர் தான் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி. அப்பேற்பட்ட அந்த அங்காள பரமேஸ்வரி இன்று அணைக்கட்டாபுத்தூரிலே இன்றைக்கு அம்பிகையானவள் இன்றைக்கு எழுந்தருளி இருக்கின்றார். இன்றைக்கு கும்பாபிஷேகம் நடக்கப் போகின்றது. முதலாக அம்பிகை இன்று ஊர் முன்பாக எழுந்து இங்கிருக்கின்ற அணைக்கட்டாபுத்தூர் மக்களுக்கு மட்டுமில்லை, இந்த காணொளியை காணுகின்ற அகில உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்களுக்கும் இந்த அங்காள பரமேஸ்வரி அருள் புரிவதற்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஈசனுடைய அருளோடு ராஜராஜ சோழனுடைய தந்தையார் ஆதித்ய சோழன் கட்டிய அந்த சிவபெருமானுடைய அந்த திருத்தலத்தின் வழியாக அந்த சிவபெருமானுடைய அருளையும் ஆசையும் பெற்றுக்கொண்டு தாய் வீட்டு சீதனத்தோடு அங்காள பரமேஸ்வரியானவர் இன்று இங்கே அம்பிகைக்கு குடமுழுக்கு நடைபெறுகின்றது. அங்காள பரமேஸ்வரி என்பது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த தெய்வம் கிடையாது. யுகத்திற்கு முன்பாக வந்த தெய்வம் தான் அங்காள பரமேஸ்வரி. அந்த அங்காள பரமேஸ்வரி பற்றிய வரலாறும் நம்ம இன்னும் பார்க்க போகிறோம். அம்பிகையோட திருத்தலத்தையுடைய வரலாறும் போயிருக்கோம். எப்படி அம்மா மேல்மலையனூருக்கு வந்தாங்க, எப்படி மலையனூர்லேருந்து பிடிமண் எடுத்துக்கொண்டு அந்த அங்காள பரமேஸ்வரியுடைய அந்த கோயிலானது அணைக்கட்டாபுத்தருக்கு வந்தது என்பதற்கான ஒரு பாரம்பரியத்தை எல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். மேலே தாளம் சத்தம் நம்ம நெருங்கி கொண்டிருக்கின்றது. தாய் வீட்டு சீதனம் அம்பிகை அருள்பாலிக்கின்ற அங்காள பரமேஸ்வரிக்கு வந்திருக்கின்றது. இவ்வளோ அமைப்பு பாருங்கள். அணைக்கட்டாபுத்தூரில் இருக்கின்ற அங்காள பரமேஸ்வரி இன்றைக்கு பாருங்கள், அம்மாவுக்கு பம்பை உடுக்கை இருந்தால் ரொம்ப இஷ்டம். ஏன்னா இவங்க மாரியம்மா மகமாயி. அவங்க வந்து அங்காளி என்று சொன்னாலே அங்காளம் என்று சொல்வாளே ஆங்காரி, காளி காளி. அந்த அம்மாவுக்கு வந்து அவங்கள அடக்கணும்னாலும் சரி அல்லது அவங்கள எழுப்பணும்னாலும் சரி இந்த பம்பை உடுக்கை தான் இங்கே நாத பிரம்மமாக இருக்கிற அந்த தன்மை தான் அம்மாவுக்கு. ஒவ்வொரு தமிழ் வேதத்தின் அடிப்படையில் இந்த கோயிலிலே இந்த குடமுழுக்கானது நடைபெறுவது ரொம்ப சிறப்பம்சம். ஏனென்றால் இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை, தமிழ்குடி தான் மூத்த குடி. உலகத்திலேயே முதலாக ஆதிக்குடி என்று சொன்னாலே மனிதர்களுடைய நாகரிகத்தினோட தொட்டில் உலகத்திலே முதல்ல மனிதர்கள் எழுந்த விதம் என்று சொன்னாலே இந்த தமிழ் மரபு தான். இந்த தமிழ் வேதம் தான் நம்மளுடைய கலாச்சாரம்.
பஞ்சபூதங்களாக இருக்கின்ற அந்த தெய்வ வழிபாடு, பின்பு பஞ்சபூதங்களிலிருந்து வெளிவந்த அதன் மூலமாக மக்களுக்கு ஒவ்வொரு உருவமாக வெளிக்கொண்டு வந்த அந்த உருவ வழிபாடு. அந்த உருவ வழிபாடுக்கு எப்படி பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற ஓசை, பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற தத்துவம், பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற ஆற்றல், இதெல்லாம் எப்படி கருவறையில் இருக்க சிறு சிலைக்கு உருவேற்றப்பட்டு அந்த தெய்வத்துடைய சக்தி அமையப்பெறுகின்றதோ அதற்கெல்லாம் ஆதி காரணம் என்று சொன்னால் தமிழ்குடி மூத்த குடி. அந்த தமிழ்குடி மூத்த குடியில் அந்த தமிழ் மரபிலே இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழ் வேதத்தின் அடிப்படையில் இந்த அங்காள பரமேஸ்வரி வந்துட்டு இருக்காங்க. சரியான நேரத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். அங்காள பரமேஸ்வரி வந்து கொண்டே இருக்கிறாங்க. தாய் வீட்டு சீதனத்துடன் சிவனுடைய பெருமானுடைய அருளுடன் அம்பிகையானவள் இங்கே நாதத்துடன் வந்து இருப்பது தான் இது ஒரு பெரிய சிறப்பு. அத்தா மகமாயி அங்காள பரமேஸ்வரி 1000 கண்ணுடையாரை அடியெடுத்து வச்சாலே போதும், அந்த இடமே அதிரும். அப்படிதான் அங்காளி. அப்பேற்பட்ட அங்காள பரமேஸ்வரி நாத முழக்கத்துடன் வேத முழக்கத்துடன் தாய் வீட்டு சீதனத்துடன் வருவது ரொம்ப சிறப்பான அம்சம். சொல்லிய பாட்டின்